இந்த வீட்டுக்கு நீங்கள் 4 கிலோவாட்ஸ் வந்து போட்டு தான் சொல்லியிருந்தீங்க. நம்ம சோலார் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எவ்வளோன்னா இப்போ எவ்வளோங்க? ஆனால் அது கரண்ட் பில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சோலார் போகிறதுக்கு முன்னாடி 6500 கட்டிட்டு இருந்தாரு. இப்போ சோலார் போட்டு 3 மாதம் ஆச்சு. இதுக்கு மாதம் டேரி பார்த்தீங்கன்னா இப்போ 300 கட்டிட்டு இருக்காரு. வெறும் 300 வெறும் 300 கட்டிட்டு இருக்காரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர்னு என்னன்னு தெரியலைங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீ கரண்ட் பில்லே கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா கரண்ட் பில்லுன்னு இல்லை, இதை வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் கொடுக்குறாங்க, நெட் மீட்டர், அதுக்குள்ள ரெண்டல் கணக்கு மாதிரி தான் போடுவாங்க. மினிமம் பட்ஜெட் நீங்க 300 to 450 வரை கம்பல்சரி கட்டுற மாதிரி தான் வரும். ஃபுல் ஜீரோங்கிறது எதுவுமே மோஸ்ட்லி உங்களுக்கு வராது. ஏன்னா நீங்க வந்து யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா டே டைம் மட்டும் தான் இந்த ஆண்கள் யூஸ் பண்ணுவோம். அதாவது கரண்ட் அப்படின்னா பழைய யூபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டரியில இருந்து பவர் கொடுத்துட்டு இது அப்படி இல்லை. இந்த சோலார் பார்த்தீங்கன்னா உங்க மீட்டர் வந்து நெட் மீட்டரா மாத்திடும். பழைய மீட்டர் வந்து உங்களுக்கு பிளஸ்ல ஓடுற மாதிரி இது சோலார் சக்தி வந்து சூரிய சக்தி வந்து சார்ஜ் ஆகும்போது மீட்டர் வந்து ரிவர்ஸ்ல ஓடி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 1-2 ஓடுற மீட்டர் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் மைனஸ்ல ஓடும். அப்போ உங்களுக்கு காலையில ஃபுல்லா ஓடுறது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா சோலார்ல தான் ஓடும். நைட் எடுக்கிறதுக்கு தான் பாத்தீங்கன்னா மினிமம் அந்த ரெண்டல் இதுல லெஸ் ஆயிரும். மந்த் பில்லுல டேரிஃப் ஆகும். இதுல சேவ் ஆகிறது டேரிஃப் பண்ணி கட்டும் போது மினிமம் ரெண்டல் மாதிரி தான் ஒரு 300 to ஒரு 450, அதிகபட்சம் 650. ஒரு 8000 10,000 கட்டுறாங்கன்னா ஒரு 650 மந்த்லி கட்டுற மாதிரி தான். அது வந்து நம்ம யூசேஜை பொறுத்து வீட்டு யூசேஜை பொறுத்து